நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நிலக்கடலை. அந்த நிலக்கடலையை எப்படி பயிரிட போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நிலக்கடலை, வேர்க்கடலை, கடலப்பருப்பு, கடலக்காய் இந்த மாதிரி பல பேர் சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் கடலக்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆரம்ப காலத்தில் பசு மாடு வச்சு நிலத்தை உழுது எல்லாம் போட்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க விவசாயம். அடுத்தபட்சமாக ஆட்கள் வச்சு நம்ம இப்போ களை வெட்டுற மாதிரி கொத்தில் சின்னதாக வெட்டி அப்படியே வந்து பருப்பை போட்டு மூடிடுவாங்க. இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா கொஞ்ச காலம் கழித்து டிராக்டர் மூலியமாக போட்டுட்ருந்தாங்க. இப்போ இன்னுமே வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு. நம்ம சின்னதாக ஒரு வண்டி மாதிரி தள்ளிட்டு போடுற மாதிரி இப்போ 2 வருஷம் அளவில் எல்லாருமே இந்த இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து என்னென்னா, பருப்பு வந்து காட்டுக்கு எவ்வளோ தேவையோ அளவாக அவ்வளோதான் எடுத்துக்கும். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பருப்புமே வந்து கரெக்டான கேப்பில் முளைச்சி வரும். பருப்பு அதிகம் வந்து வேஸ்டேஜ் இருக்காது. இப்போ நம்ம டிராக்டரில் போட்டாலும் பருப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். அதே மாதிரி ஆட்கள் வச்சு போட்டால் கணக்காக இருக்கும், ஏரில் உழுது போடும்போதும் கணக்காக இருக்கும். வேலைகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போல்லாம் யாரும் அப்படி பண்ணுறது இல்லை. அதனால் நம்ம டிராக்டர் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ இந்த வண்டி வந்தோடனே இன்னுமே நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம வந்து தள்ளி எவ்வளோ தூரம் தள்ள முடியுதோ கரெக்டாக அப்படி தள்ளிட்டு போக போக அதில் வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குது. நமக்கு பருப்பு அந்த ஒவ்வொரு கேப்லேயும் கரெக்டாக விழுந்துகிட்டே வரும். இதுக்கு நம்ம பார் போட்டு தான் வந்து எல்லாம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு போட ஸ்டார்ட் பண்ணும்போதே கரெக்டாக எந்தெந்த கேப்புன்றது பார்த்து பார் போட்டு வச்சு கரெக்டாக அந்த கேப்பில் வந்து நம்ம வண்டி தள்ளிட்டு போகிற மாதிரியே அழகாக தள்ளிட்டு போனோன்னா பருப்பு கரெக்டாக விழுகும். பருப்பு நல்லா பெரும் பருப்பாக நீட்டாக தெளிவாக இருந்தால் எல்லா பருப்புமே நம்ம போடுறது அனைத்துமே நல்லா முளைச்சி வரும். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து ஈஸியாக தள்ளிடலாம். ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது. அதே மாதிரி போடுறதும் வந்து சுலபமாக போட்டுடலாம். கரெக்டாக அந்த ஒவ்வொரு கேப்லேயும் அதுவே விழுந்துடும். நம்ம வெறும் அந்த பாக்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். அந்த ரொட்டேட் பண்ண அப்படியே அது சுற்றி சுற்றி வர வர ஒவ்வொரு பருப்பும் கரெக்டாக அதில் விழுந்துடும். இது வந்து நம்ம பார் போட்டு தண்ணி பாய்க்கிற மாதிரி தான் போடுறோம். இது வந்து மானாவாரி வெள்ளாமை மாதிரியும் வைப்பாங்க. அது வந்து கரெக்டாக நம்ம வைகாசியில் வந்து போட்டோம் அப்படின்னா மானாவாரி வெள்ளாமே வைப்பாங்க. இதிலே கடலப்பருப்புலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம குத்து பருப்பு சொல்லுவோம், கொடி பருப்பு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து நாட்டு ரக பருப்புகள். இப்போ வந்து கதிரி, கோ6 இந்த மாதிரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து மகசூல் அதிகம் கிடைக்கும், விளைச்சல் வந்து அதிகம் கிடைக்கும். ஆனால் தண்ணி பாய்க்கணும், அதுக்கான உரங்கள்லாம் கொடுக்கணும். நல்லா வந்து பாங்காக வச்சுருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி காய்கள் வந்து இறங்கும். கடலையை பொறுத்த வரைக்கும் நம்ம களை வெட்டி விடணும். களைப்பில்கள் வரதெல்லாம் வந்து வெட்டி விட்டு நல்லா செடிக்கு மண் அணைச்சாலே போதும், நல்லா வந்து காய் வரும். அந்த விழுதுகள் எந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளே இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு நமக்கு காய்கள் கிடைக்கும். இது 4 மாதங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக வந்து பார்த்துடலாம். இடத்துலேருந்து நிலக்கடலை எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுவோம்னா, ஃபுல்லாக நல்லா காய வைப்போம். எண்ணெய் ஆட்டுறதுக்கு வந்து பருப்பு வந்து பதமாக காயணும், காய் வந்து பதமாக காயணும். அப்புறம் நம்ம பருப்பு அடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதுவுமே கொஞ்சம் காய வச்சு ஆட்டிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் விதைக்கி வைக்கிறது 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுவாங்க, அது நல்லா காயணும். இப்போ வந்து நம்ம வீட்டு யூஸ் போக கொஞ்சம் ஆயில் சேல் பண்ணலான் இருக்கோம். யாருக்காவது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.